குழந்தைகளுக்கான விளையாட்டுப் பொருட்கள் விவகாரத்தில் பெற்றோர் மிகுந்த கவனமுடன் செயல்பட வேண்டும் என ஓய்வு பெற்ற அரசு குழந்தைகள் தலைமை மருத்துவர் சாத்தப்பன் அறிவுறுத்தியுள்ளார். குழந்தைகளுக்கு விளையாட்டு சாமான்கள் கொடுக்கும்போது பெற்றோர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். காரணம் என்ன, இந்த உணவு குழாயும் மூச்சு குழாயும் அடுத்தடுத்து வாய்க்கு பக்கத்தில் இருக்குது. நம்ம எதை கொடுத்தாலும் ஒன்று உணவு குழாய் வழியாக போய் வயிற்றுக்குள்ளே இந்த பாருங்கள் ஆணி போயிருக்கு, கீ செயின் போயிருக்கு, இந்த மாதிரி நிறைய ஆபத்துகள் வரும். எலக்ட்ரானிக் பேட்டரி, குறிப்பாக எலக்ட்ரானிக் பேட்டரியில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். காரணம் ஏன் அப்படின்னா, எலக்ட்ரானிக் பேட்டரியை பிள்ளைகள்கிட்ட காட்டவே கூடாது. காரணம் ஏன் அப்படின்னா, இந்த எலக்ட்ரானிக் பேட்டரி பார்க்க சின்னதாக இருக்கும், ஆனால் அது ப்ரொடியூஸ் பண்ணுற கெமிக்கல் ரியாக்ஷன் குடலை வெட்டிடும், குடலை சுருங்கடிச்சிடும், குடலெல்லாம் ஓட்டை போட்டு விட்டுரும், ரொம்ப ஆபத்தை உண்டாக்கி இறப்புகள் அதிகம் நேரிட வாய்ப்பு உண்டாகும். கடலை, பட்டாணி இந்த மாதிரி ஐட்டத்தை குழந்தைகளுக்கு தயவுசெய்து உங்கள் நாலெட்ஜ் இல்லாமல் போகாத மாதிரி பார்த்துக்கங்க. அதே மாதிரி மோதிரங்கள்லாம் கையில் போடும்போது லூஸாக போடாதீங்க. குழந்தைகள் விரல் சப்பி பழக்கப்படும்போது டக்குன்னு போய் அடைச்சிக்கிறோம். குழந்தைகளுக்கு விளையாட்டு பொருள் கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், அந்த வாயோட விட பெரிய விளையாட்டு பொருளாக ஒரு பொம்மை வாங்கி கொடுக்குறீங்கன்னா பெருசாக இருக்கணும். ஒரு விசில் அடிக்க விரும்புனீங்கன்னா பெரிய விசிலாக வாங்கி கொடுக்கணும். ஒரு எதாக இருந்தாலும் அந்த வாயை விட பெரிய ஒரு பொருளாக வாங்கி கொடுத்து விளையாட சொல்லலாம். அதனால ஒன்றும் பாதிப்பு வர்றது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.